ஓம் நம் கணவனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜன்னல் வழியே வேடிக்கை பார்ப்பது என்றால் ஜனனிக்கு கொள்ளை ஆசை. தினம் காலை எழுந்து கொஞ்ச நேரமாவது ஜன்னலில் நின்று விடுவாள் ஜனனி. ஜனனி வீட்டு சின்ன ரூம் ஜன்னலில் பார்த்தால் ட்ரெயின் போவது வருவது எல்லாம் தெரியும். தன் தாய் தந்தையுடன் ட்ரெயினில் தான் சென்ற நாட்களை நினைத்து தன்னையே மறந்து விடுவாள் ஜனனி. பெரிய பணக்கார வீட்டு பெண் ஜனனி. தாய் தந்தை இருவரும் தவறிவிட்டனர். சொத்து சுகம் கூப்பிட்ட குரலுக்கு ஆட்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். என்றாலும் ஜனனிக்கு ஃப்ரெண்ட் ஜன்னல் தான். வழக்கம் போல் ஜன்னலில் நின்று கொண்டு இருந்தாள் ஜனனி. அப்போது கண் தெரியாத ஒரு இளைஞன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் எதிரில் ஒரு லாரி மோதுவது போல வந்து கொண்டு இருந்தது. இதை பார்த்த ஜனனி உடனே தன் வேலைக்காரன் சோமுவை அனுப்பி அந்த இளைஞனை காப்பாற்றினாள். எதிரே வந்த லாரியும் விலகிச் சென்று நின்றது. அந்த இளைஞன், யார் நீங்க? என்னை எப்படி திடீரென்று வந்து காப்பாற்றினீங்க என்று கேட்டான். எங்கள் முதலாளி அம்மா ஜனனி தான் என்னை அனுப்பி வைத்தாங்க என்றான் சோமு. அந்த இளைஞன் கண் தெரியாதவன் இல்லை. அட, உங்களுக்கு நன்றாக கண் தெரிகிறதே, பிறகு எதற்கு இப்படி நடித்தீர்கள் என்று வேலைக்காரன் சோமு கேட்டான். என் பேர் ஜானகிராம், எனக்கு பார்வை நன்றாக தெரியும். எதில் வந்த லாரியும் என் சொந்த லாரி தான் என்றான் ஜானகிராம். அதற்குள் சோமுவை ஜனனி கூப்பிட்டாள். எங்க முதலாளி அம்மா கூப்பிடுறாங்க, நீங்களும் வாங்க என்றான் சோமு. சோமு, யார் இவர் என்று கேட்டாள் ஜனனி. நான் சொல்கிறேன் மேடம், என் பெயர் ஜானகிராம். எனக்கு பார்வை நன்றாக தெரியும். ஆனால் உண்மையில் நான் ஆபத்தில் இருந்தால் எனக்கு உதவ யாரும் இல்லை என்று என் லாரி டிரைவர் லாரன்ஸ் சொன்னார். இல்லை, இன்னும் இந்த உலகில் மனிதநேயம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று நான் சொன்னேன். அதனால் தான் நான் கண்ணில்லாதவன் போல் நடித்து வந்து கொண்டிருந்தேன். என் லாரி டிரைவர் லாரன்ஸ் தான் எதிரில் வந்து கொண்டிருந்தான் மேடம். சாரி மேடம் என்றான் ஜானகிராம். சரியா போச்சு போங்க. நானும் நிஜமாகவே உங்களுக்கு கண் தெரியவில்லை என்றுதான் நினைத்தேன். அந்த லாரியும் நிஜமாகவே உங்கள் மீது மோத வருகிறது என்றுதான் உங்களை காப்பாற்றினேன் என்றாள் ஜனனி. நான் லக்ஷ்மி லாரி சர்வீஸ் ஓனர் தான் நான் என்றான் ஜானகிராம். என் பெற்றோர்கள் தவறிட்டாங்க. என் தம்பி 10th படிக்கிறான் மேடம். நீங்க என்ன செய்றீங்க மேடம் கேட்டான் ஜானகிராம். என் பேர் ஜனனி. நான் காலேஜ் முடித்துவிட்டு எங்க கம்பெனி நிர்வாகம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். காலையில் ஒரு அரை மணி நேரமாவது ஜன்னலில் வேடிக்கை பார்ப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றாள் ஜனனி. அப்படி பார்க்கும் போதுதான் இன்று உங்களை பார்த்தேன் என்றாள் ஜனனி. இப்படி இவர்கள் இருவரின் அறிமுகம் ஆனது. அடிக்கடி சந்தித்தனர் ஜனனியும் ஜானகிராமும். மனம் ஒத்து போகவே இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி.